அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நானும் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இவ்வளோ நாள் வந்து ஷார்ட்ஸில் தான் போட்டுட்ருந்தேன். பெரிய வீடியோவே போட முடியல. இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபிஷ் வந்து சங்கராவும் கட்லா ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வீட்டில் அதிகமாக சாப்பிட்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்லா, சங்கரா, கூடவே வந்து இந்த காணாங்கத்தை, அப்புறம் வந்து அவல் ஃபிஷ், இந்த மாதிரி ஃபிஷ்ஷை தான் சாப்பிட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சங்கரா ஃபிஷ் வந்து இன்றைக்கி வந்து குழம்பு வச்சிடலான்ட்டு, மீதெல்லாம் வந்து எடுத்து வறுக்கிறதுக்கு வச்சுக்கலான்ட்டு. இதில் வந்து தேவையானது மட்டும்தான் வறுக்கிறதுக்கு எடுத்துப்பேன். மீதி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். நான் மறுநாள் பார்த்திங்கன்னா ரசமோ இல்லை கீரை கடைஞ்சி வச்சாலுமே வந்து அதில் வந்து இந்த ஃபிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு ஆளுக்கு ஒரு ஃபிஷ் வச்சு சாப்பிட்ருவோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடெலாம் நல்லா வந்துட்டு இருந்தது. அது எல்லாமே வடித்து எடுத்து வச்சுட்டு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்த்திங்கன்னா நடுவில் அஜ்மல் பார்த்திங்கன்னா தர்பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சொல்லிட்டு எனக்கு இப்போவே கட் பண்ணி தாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி அப்புறம் கட் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் சரி அவன் போயிட்டான். அங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு செய்கிறதுக்காக ஆயிலை ஊற்றிட்டு இதில் கடுகு, சோம்பு, வெந்தயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டு வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வெங்காயம் அரைச்சி ஊற்றி தான் எப்போவுமே குழம்பு வைப்பேன், மீன் குழம்பு. ஏன்னா எங்கள் வீட்டு சைடு அதுதான் செய்வாங்க. இங்கே வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி மீன் குழம்பு வச்சு கொடுத்தா தான் அவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால் வந்து சரி அந்த மாதிரியே செஞ்சிடலான்ட்டு அதையே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் ஃபிஷ்ஷையுமே எடுத்து மசாலா தடவிலான்னு சொல்லிட்டு தேவையானது மட்டும் எடுத்து வச்சு மீதி இருக்க ஃபிஷ் பீசஸை வந்து நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுடுவேன். இப்போ சங்கரா ஃபிஷ்ஷுமே எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அதையுமே ஒரு 10 மீன் கிட்ட எடுத்து நான் ஃப்ரீசரில் வச்சிடலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்க்கு வந்து மசாலா தடவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆச்சி தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பத்திக் மசாலா, 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷுக்கு பெரிய ஃபிஷ்ஷுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மசாலாலாம் ஹெவியாக போட்டால் வந்து நல்லா ஊறும். கூடவே வந்து காஷ்மீர் மிளகாய் தூளை ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். இதெல்லாமே சேர்த்து கடைசியாக லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இல்லை எப்போவுமே வந்து மசாலா, சால்ட் எல்லாமே கொஞ்சம் தூக்கலாகவே போடுவேன். ஏன்னா இப்போது வந்து ஒரு 12 o'clock வந்து நான் வந்து கலந்து வச்சுன்னா 1 மணிக்கு வந்து எனக்கு 1.5 ஹவருக்கு ஊறினா தான் வந்து மசாலா ஊறி அந்த மீனுக்கெலாம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக தரும். நார்மலாக தடவுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேங்கோ சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால எங்கள் தெருப்பக்கம் எல்லாமே மேங்கோவாக விற்குது. சாப்பிட்றதுக்கு ஆசையாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வர்றதுனால எங்கே மருந்து வச்சு சேல் பண்ணுறாங்களோன்னு தான் பயந்து நாங்கள் வாங்குறதுக்கு பயப்படுறோம். இப்போ சரி அதை நான் வாங்கலை, விட்டுட்டேன். இப்போ புளி தண்ணியில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு இது தண்ணியெல்லாம் ஊற்றி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சங்கரா ஃபிஷ்ஷுமே மாங்காய் கட் பண்ணி வச்சு அந்த மாங்காயுமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டியது தான். இப்போ வந்து ஃபிஷ்ஷும் நல்லா ஊறி இருந்தது. மணி 2 o'clock ஆனதுனால ஃபிஷ்ஷையுமே வறுத்து கொடுத்துடலான்ட்டு எல்லாருக்குமே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி ஃபிஷ் வறுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்ணெயை வந்து நான் எப்போவுமே வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி நான் சிக்கன் பக்கோடா மாதிரி வறுக்க மாட்டேன். இந்த மாதிரி தவா ஃப்ரை தான் பண்ணுவேன் எப்போவுமே. இது வந்து மசாலா வந்து நம்மளுக்கு அப்படியே அதில் ஒட்டி நல்லா டேஸ்ட்டு தரும். எப்போவுமே வந்து ஃபிஷ்ஷை வந்து எண்ணெயில் பொரித்து எடுக்காதீங்க, இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இன்னும் உடையாத மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா கொஞ்சம் ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபிஷ்ஷை 2 பக்கமும் திருப்பி போட்டு வறுத்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷு வந்து உடையாமல் சூப்பராக இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஃபிஷ் வறுத்துட்டே இருக்கும்போது என் பசங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நடுவில் எனக்கு ஒரு ஃபிஷ் கொடுத்துடுங்க, நாங்கள் சாப்பிட்டுக்குறோன்னுவாங்க. சரி அவங்களுக்கு ஒரு ஃபிஷ் போட்டு எடுத்து கொடுத்துடுவேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டே அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அதனால் அஜ்மல் வந்தோடனே கேட்டால் எனக்கு ஃபிஷ் எடுத்து கொடுத்துடுங்கன்ட்டு. சரி அவனுக்கு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவனும் சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரி சாப்பாடும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஃபிஷ்ஷு ஃபஸ்ட்டே வந்து வறுத்து கொடுத்ததுனால வந்து லஞ்சில் மட்டும்தான் ஃபிஷ்ஷே சாப்பிடுவாங்க. நைட்டில் வந்து ஃபிஷ் அவ்வளோவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. சும்மா ஒரு பீஸ் என்னவோ கேட்பாங்க, இல்லைனா வேணான்ருவாங்க. சரி நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க. எனக்கு எங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போங்க, வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஈவினிங் போல் வந்து நானும் என் பசங்க மட்டும் வெளியே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு ஹசீனாவுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் தான் கேட்டுட்டா. இதோட பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, இருந்தாலுமே வந்து இது சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது. அஜ்மல், ஷெரின் வந்து வேறு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. இது வந்து அது சாப்பிட்றத விட இது நல்லாவே இருந்தது டேஸ்ட்டு. அந்த ஹீட்டுக்கும் அந்த கூலிங்க்கும் வந்து டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருந்தது. இதோட பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் பெரிய வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்னுடைய சேனலுக்குமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.